வேற யாரு? புனிதா தான் நினைச்சிருப்பா. அப்போ என்ன நினைக்கிறியா புனிதா? சாப்பாடு சூப்பரா இருக்குமா? சாப்பாடு நல்லா இருக்குமா? பத்து நாளா இங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏதோ வேண்டுதல் மட்டும் நல்லா தெரியுது. உனக்கு கல்யாணமா பாப்பா? இல்ல, அப்பா கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்தாரு. இப்ப நல்லா இருக்காரு. அவருக்காக வேண்டிக்கிட்டு அன்னதானம் போடுறோம். அம்மா 10 நாளா எங்களுக்கெல்லாம் சோறு போடுறீங்க. அவன் பெத்த அப்பனுக்கே சோறு போறது இல்லம்மா. என் மகனும் என்ன ஏதுன்னு கண்டுக்கிறது இல்லம்மா. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணு, நீ நல்லா இருப்ப தாய். எங்க புனிதா எப்பவுமே இப்படித்தான். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எப்பவுமே யோசிப்பா. உன் மனசப்படி நீ நல்லா வாழ்வ தாயி. நீ ஆசைப்படுற மாதிரி உங்க அப்பாவுக்கு எந்த குறையும் இல்லாம ரொம்ப நல்லா இருப்பாரு. ரொம்ப நன்றிங்கய்யா. மனுஷன் போதும் போதும் நிறைவா சொல்ற ஒரே விஷயம் சாப்பாடு தான்மா. அதனாலதான் இருக்கிறதுல சிறந்த தானா அன்னதானம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்கம்மா. இந்த 2 வாரத்துல சிறப்பா இந்த அன்னதானத்தை வேண்டுன மாதிரி செஞ்சு முடிச்சிட்டீங்கம்மா. தென்முக நம்பி ஐயா என்னைக்கு தானமா டிஸ்சார்ஜ் ஆகுறாரு? ஆமாங்கய்யா, மதியத்துக்கு மேல அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலான்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஐயா, எல்லாம் அந்த அம்மனோட ஆசீர்வாதம். இத்தனை பேரோட பசியாத்தனை புண்ணியம் உங்க பொண்ணுக்கு கிடைக்குமா? அந்த அம்மா உங்களை எந்த குறையும் இல்லாம வச்சுப்பாம்மா. அம்மனுக்கு அலங்காரம் எல்லாம் முடிஞ்சிருச்சுமா. நீங்க வந்தா தீபாதரணையும் காட்டிடலாமா? நீங்க போங்க, சரி, நாங்க வரோம். என் புருஷனுக்கு எந்த ஆபத்தும் வராம திருப்பி கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றிமா. என் புள்ள செஞ்ச தியாகத்தை மனசுல வச்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு புனிதா சம்மதிக்கணுமா. அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். என்னோட மனசுல கபிலன் தான் இருக்காரு. ஆனா நடக்கிற விஷயங்கள் எதுவுமே எனக்கு சாதகமா இல்ல. அம்மா கிட்ட என்னோட விருப்பத்தை சொல்லி எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. அவங்களுக்கு கபிலனை சுத்தமா பிடிக்காது. என்னால கபிலன் இல்லாத வாழ்க்கைய கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. என் மனசுல இருக்கிறது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீதான் புரிய வைக்கணும். மணிமேகலை, உன் மருமகளுக்கு நீ உன் கையாலேயே குங்குமத்தை வச்சு விடு. சரி அண்ணி. புனிதா திரும்ப. ஷோ ராசாத்தி, என் மருமக எவ்வளவு அழகு. வாங்க வாங்க. பாத்து பத்திரம். பாத்து பத்திரம். ஜாக்கிரதையா இருங்க. அப்படியோ. வல்லவா,
உனக்கு வலிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே புனிதா முகத்துல எவ்வளவு கவலை பாரு, முகமே மாறிடுச்சுரா. புனிதா, எனக்கு வழியில ஒண்ணும் இல்ல புனிதா, நான் நல்லா தான் இருக்கேன். டேய் அவனை அப்படி நிறுத்துறேன். பத்திரம் ஆர்த்தி பத்திரம். எடுத்துட்டு வாமா. மாமா செஞ்சது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். ஆனா அதுக்காக நான் எப்படி என்னால மாமாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு அம்மா கிட்ட சொல்ல போறேன். வலிக்கல. நல்லா சுத்துமா. ஊரு கண்ணு உறவு கண்ணு இருக்கிற திருஷ்டி எல்லாமே கழியட்டும். பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. அப்படி போ. பார்த்து பார்த்து வா. அப்பா பாத்து வாங்க. வாங்க. சரவணா, இந்த வண்டியில அப்பாவை உட்காருங்க. கூட்டிட்டு அப்பாவை பார்த்து உட்காருங்க. பாத்துப்பா, என்னங்க, இருங்க இருங்க இருங்க. மெதுவா உட்காருங்க. மெதுவாப்பா, பாத்து. மெதுவா மெதுவா. பாத்து வாங்க. என்னங்க, எதுவும் வலி இல்லைல்ல? வா வா வா. வாடா, மெதுவா இரு இரு. பாத்து 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 உட்காருப்பா. பார்த்து மெதுவா மெதுவா உட்காரு. அப்படி உட்காரு. பார்த்து. சரி சரி சரி. என்னங்க, நீங்க உள்ள போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. மணிகண்டா, அப்பா உள்ள கூட்டிட்டு போப்பா. இல்ல மரதா, ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு தானே இருந்தேன். கொஞ்ச நேரம் உங்க எல்லாரும் கூடயும் இருக்கனே. ஆ, புனிதா, அப்பா, எங்கம்மா போற? ஒன்னும் இல்லப்பா. நான் ஏமா புனிதா முகம் ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு? அது அப்பா மாமா ரெண்டு பேருக்குமே உடம்பு மோசமா இருக்குது, கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற கலக்கம். என்ன ஆகுமோ, எப்ப சரியாகுமோங்கிற நினைப்பு. அதான் புனிதா கவலையா இருக்குது. என்னம்மா? புனிதா, எல்லாம் சரியாயிடுமா. நீ முகத்தை இப்படி வச்சுக்காதம்மா. எங்களுக்கெல்லாம் தைரியம் சொல்றவ நீ. நீ இப்படி இருந்தா எப்படிமா? ஒன்னும் இல்லம்மா. நான்